பிரைஸ் லார்ட். காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். நம்மளால் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த முடியுமா? இன்னொரு தடவை கேட்குறேன், நம்மளால் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த முடியுமா? முடியும் அப்படின்னு இந்த அதிகாரம் சொல்லுது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒருவரை நம்ம பார்க்குறோம். இங்கே யார் இங்கே வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி ஒருவர் வராரு. அவர் ரோமராக இருக்கணும். இந்த ரோமராக இருக்கிற நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, இல்லைன்னா ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாரு. ஆண்டவரே, என் வேலைக்காரன் கஷ்டப்படுறான், திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு பாருங்க. அவர்கிட்ட ஆண்டவரே என் வேலைக்காரனை சுகமாக்கணும்னு தான் கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறாரு. அதற்கு இயேசு 7வது வசனம் 8வது அதிகாரம் மத்தேயுல, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஸோ இங்கே இயேசுப்பாவும் என்ன சொல்கிறாருன்னா, நான் வரேன்ப்பா உன் வீட்டுக்கு அந்த வேலைக்காரனை பார்த்து நான் சொஸ்தமாக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே நூற்றுக்கு அதிபதி அதுக்கு பிரதியுத்தரமாக, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஸோ இங்கே வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, பாத்திரவான் அல்ல. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை இங்கிருந்தே சொன்னாலும் தூரத்தில் இருக்க என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தி இருக்கு. ஸோ இங்கே 10வது வசனத்தில் பாருங்கள், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, அதாவது அவருடைய சீஷர்கள் எல்லாத்தையும் நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட். இங்கே ஆச்சரியப்பட்டுன்னு அழகாக எழுதியிருக்கு. அப்போனா நிஜமாகவே ஆச்சரியப்பட்டிருக்காரு. எதனால் ஆச்சரியப்பட்டிருக்காரு? ஒரு வித்தியாசமான, யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த மனிதன் செய்தார். யாருக்கும் இருக்காத ஒரு விசுவாசத்தை இந்த நூற்றுக்கு அதிபதி கொண்டிருந்தான். அதனால ஆச்சரியப்பட்டார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நீங்களும் நானும் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, யாருக்கும் இல்லாத, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்யாத காரியத்தை நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செய்யும்போது ஆச்சரியப்படுவார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, யாருக்கும் இல்லாத விசுவாசம் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்கள் குடும்பத்தார், யாருக்கும் இல்லாத ஒரு விசுவாசத்தை நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்திருந்து அந்த விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா, ஆண்டவருக்கு நேராக வெளிப்படுத்தினீங்கன்னா, ஆச்சரியத்திற்குள்ளாக நீங்கள் ஆண்டவரை ஆச்சரியத்துக்குள்ளாக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சிஸ்டரை எனக்கு தெரியும். ரொம்ப வருடங்கள் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். என்னோடய மனைவிக்கு அவங்க ரொம்ப நல்லா தெரியும். அவங்களுக்கு நாங்கள் பார்த்த அந்த நேரத்தில் குழந்தை இல்லை. ஆனால் என் மனைவி சொல்லுவாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை அந்த அக்காவுக்கு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, ஒரு ஆண் குழந்தை எனக்கு நிச்சயமாக தருவார்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முரட்டுத்தனமான, ஒரு பயங்கரமான விசுவாசம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆண் குழந்தைக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வருஷக்கணக்காக எடுத்துகிட்டே இருக்காங்க. இது நான் சொல்கிறது 7 வருஷம் முன்னாடி. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அவங்க விசுவாசத்தின்படியே இந்த 4 வருஷமோ 3 வருஷம் முன்னாடியோ குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க விசுவாசமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவாருன்னு. ட்ரெஸ்ஸு, பேகு எல்லாமே அப்பையிலிருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். இன்றைக்கி நம்மளும் யோசித்து பார்க்கலாம், நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நம்மளுடைய சுற்றி இருக்கவங்கள சார்ந்து நம்முடைய விசுவாசம் குட்டியாக இருக்கா, இல்லை வித்தியாசமாக பெரிய விசுவாசமாக இருக்கா? ஆண்டவரை ஒருவேளை ஆச்சரியப்படுத்த முடியுமான்னு தெரியல. ஆச்சரியப்படுத்தக்கூடிய பெரிய விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கா? வித்தியாசமான செயல்களை ஊழியத்தில் செய்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கலாம். யாரும் செய்யாததை, இல்லை இதுவரைக்கும் யாரும் துணிந்து செய்யாததை நம்ம ஆண்டவருக்காக செய்யலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது அதிகாரத்தில் மத்தேயுல நாங்கள் வாசித்த மாதிரி நூற்றுக்கு அதிபதி ஒரு நல்ல விசுவாச வீரனாக இருந்திருக்கிறாரப்பா. அவர் உங்களை ஆச்சரியப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஆண்டவரே, நாங்களும் விசுவாசத்தில் வளர உதவி செய்யுங்க. உமக்கென்று வைராக்கியமாக நிற்க உதவி செய்யுங்க. ஒரு நல்ல விசுவாச வீரர்களாய் நாங்களும் திகழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.